ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க தன்சீரா நேம் எழுத சொல்லி. தன்சீரா டி சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க டிஹெச்ஏ. ஆனால் நான் பார்த்த புக்கில் எல்லாமே டிஏ அப்படின்னு தான் இருக்குது. நான் இங்கே டிஏன்னு எழுதுகிறேன் சிஸ்டர். நான் நீங்கள் டிஹெச்ஏ கூட எழுதிக்கலாம். தன்சீரா அதற்கான அர்த்தம் வந்து லவ்லி. அர்த்தம் தான் கேட்டிருந்தாங்க. நான் வந்து எல்லாமே எழுதுகிறேன். தன்சீரா நீங்கள் இந்த வடமொழி எழுத்து சி அப்படி கூட போட்டுக்கலாம், இல்லை சி ரா அப்படி கூட எழுதிக்கலாம், உங்கள் இஷ்டம். இதற்கு வந்து லவ்லி அப்படின்னா நிறைய மீனிங் கொடுத்துருக்காங்க தமிழில். இனிமையான, அழகான, மனதை கவரும், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கு. ஆளை கவர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, எல்லாமே அதில் வந்து அடங்கும். தன்சீரா தன்சீரா வந்து தா நூன் சாத் யா ரா அப்புறம் இந்த குண்டுஹா இதெல்லாம் வச்சு தான் தன்சீரா எழுதணும். எப்படி எழுதலாம் நம்ம அப்படின்னா தன் சீரா இந்த மாதிரி எழுதலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த 2 புள்ளியை ஒரே கோடாக போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இந்த மாதிரி எழுதலாம். இந்த ராவை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெண்ட் பண்ணி இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம், உங்களுடைய இஷ்டம். இன்ஷால்லா உங்களுடைய நேமும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கிளிட்டர் பென் கூட வச்சுருக்கேன். எந்த கிளிட்டர் பெனில் என்ன கலரில் உங்களோட நேம் எழுதலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஷார்ட்ஸ் உங்களோட வீடியோவாக கூட இருக்கலாம். அதாவது அடுத்த ஷார்ட்ஸ் உங்களுடைய நேம் வீடியோவாக கூட இருக்கலாம்.